இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கு அந்த ஒரு உயிர் என்னால என்ன நம்பி எத்தனை உயிர் அந்த ட்ரெயின்ல வந்து இருக்காங்க என்னால கேட்ட என்ன பண்ண முடியாது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகில் உள்ள பின்னவாசல் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுக்கு கடந்த 3ஆம் தேதி இரவு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இந்த ஆபத்தான நிலையில் அவரது உறவினர்கள் ஒரு பைக்கில் அந்த பெண்ணை ஏற்றிக்கொண்டு பேராவூரணிக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயில் சென்றுள்ளது. இதனால் பின்னவாசல் சித்தாதிக்காடு ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளது. ரயில்வே கேட் மூடப்பட்டிருப்பதை பார்த்த இளம்பெண்ணின் உறவினர்கள் கேட்டை திறங்கள், மருத்துவமனைக்கு போக வேண்டும் என சொல்ல கேட் கீப்பரான இளம்பெண் ஸ்டெலிஃபினோ ரயில் ஆயங்குடியை தாண்டிருச்சு, கேட் திறக்க முடியாது என சொல்ல ஒரு உயிருமா என உறவினர்கள் சொல்லி வாக்குவாதத்தில் இறங்கினர். என்னை நம்பி பல உயிர்கள் ரயில்ல வருது, என் பைக் அந்த பக்கம் நிக்குது, அதை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி போங்க என கலங்கிய குரலில் அந்த கேட் கீப்பர் கூறுகிறார். உடனே ஆபத்தான நிலையில் இருந்த பெண்ணை தூக்கி கொண்டு தண்டவாளத்தை கடந்து கேட் கீப்பரின் பைக் அருகில் வந்தனர். அதற்குள் அந்த பெண்ணின் உறவினர் ஒருவர் பைக்கில் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பைக்கில் அழைத்து சென்றார். தற்போது அந்த வீடியோ வைரலான நிலையில் அந்த இளம் பெண்ணான கேட் கீப்பரை ரயில்வே அதிகாரிகள் பாராட்டி வருகின்றனர். நான் வந்தோடனே சொன்னேன் என் வண்டியை தரேன், எனக்கு எடுத்துட்டு போங்க தான் சொன்னேன். அதை விட்டுட்டு ஏதாவது ஆகி போச்சுன்னா எரிச்சிருவேன், கொண்டுருவேன். நானும் ஒரு ஆள் தாங்க, உயிருக்கு மதிப்பு கொடுக்க எனக்கும் தெரியும். மேலும் ஆதனூரை சேர்ந்த இந்த கேட் கீப்பரின் தாத்தா கேங்மேன், அவரது அப்பா அன்பானந்தம், பெரியப்பா அந்தோணிராஜ் ஆகியோர் கேட் கீப்பர். அந்த குடும்பமே ரயில்வேயில் வேலை செய்கிறவர்கள். அந்த வகையில் ஸ்டெல்பினும் தற்போது கேட் கீப்பராக உள்ளார் என்கின்றனர். ஒருவருக்காக கேட்டை திறக்கும் போது ரயில் வந்தால் எத்தனை ஆபத்து என்பதை உணர்ந்து செயல்பட்ட கேட் கீப்பருக்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் இனிமேல் அந்த பெண் கேட் கீப்பருக்கு பாதுகாப்பு வேண்டும், இரவு பணிகளை தவிர்க்க துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் அவரது உறவினர்கள். முடியாம இருக்குன்னு அந்த வழியினால நான் பேசுறேன், உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த ஒரு உயிர் என்னால என்ன நம்பி எத்தனை உயிர் அந்த ட்ரெயின்ல வந்து இருக்காங்க என்னால கேட்ட என்ன பண்ண முடியாது. இங்க வர தெரியுங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுங்க. வண்டி ஆயங்குடி விட்டுருச்சு, ஆயங்குடி விட்டு வந்துகிட்டு இருக்கு. திறக்க மாட்டீங்களா? வண்டி வந்தாதாங்க என்ன ஓபன் பண்ணலாம். திறக்க மாட்டீங்களா? நீங்க திறக்க மாட்டீங்களா? ஐயோ வண்டி வந்தாதான் நான் ஓபன் பண்ணலாம். என்ன சொல்றீங்க, எனக்கு பாவமா இருக்கு. நாளைக்கு என்ன ஆகட்டும், ஒண்ணு வந்து நீ அப்ப வீடியோ எடுக்கிற, நான் 4 பேரை அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். ஐயோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நான் எதுக்கு சொன்னேன்னா வண்டியை தரேன்னு தான் நான் சொல்றேன். நீங்க கூட்டிட்டு வாங்க, என் வண்டி இருக்கு, எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். என் வண்டியை எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். நீங்க அதை விட்டு நான் என்ன சொன்னேன், அண்ணா வாங்கிட்டு கூட்டு போனோம், என் வண்டி இருக்கு, எடுத்துட்டு போங்க தான் சொல்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வந்தோடனே சொன்னேன் என் வண்டியை தரேன், எனக்கு எடுத்துட்டு போங்க தான் நான் சொன்னேன். அதை விட்டுட்டு ஏதாவது ஆகி போச்சுன்னா எரிச்சிருவேன், கொண்டுருவேன். நானும் ஒரு ஆள் தாங்க, எனக்கு உயிருக்கு மதிப்பு கொடுக்க எனக்கும் தெரியும். திறக்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.